நமக்கு என்னன்னா கூலி விட்டு பிள்ளைலாம் அங்க வந்து படிக்கிறானேன்னு நம்ம அறியாம ஒரு புத்தி இருந்திருக்குமோ அப்படின்னு அவமானப்பட்டேன். கூலி வீட்டு பையன் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினால் வெளிநாட்டில் படித்து வருவதாக திமுக எம்பி ஆர் ராசா நிகழ்ச்சி மேடையில் தெரிவித்து உள்ளார். எல்லாருமே பூச்சி விடுற பையன் இங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சேகர்பாபு பையன் எல்லாம் அங்கதான் படிக்கிறாங்க. இந்த செட்டுக்கு கேங் மாதிரி நம்ம பொண்ணு லீடர் அக்காக்காந்து சரி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு சாப்பாட்டுக்கு வாங்கப்பாடு 10 பேருக்கு கூட்டிட்டு போகணும். அதுல புதுக்கோட்டை இருந்து ஒரு பையன் தான். எந்த ஒரு பையன் கேட்டா புதுக்கோட்டை நான் உங்க அவருக்கு ஐயா அவங்க பேசலாம் நல்லா கேட்பேன் யூடியூப்ல நான் உங்க ஃபேனு அப்படின்னா சரி வாப்பரம் தட்டி கொடுத்து கூட்டிட்டு போய் அப்படியே கேட்டேன் உங்க அப்பா என்ன பண்றாருன்னு. எங்க அப்பா கூலிங்க. கூலியா என்ன படிக்கிறேன் நான் இங்க எல்லாம் அக்கா படிக்க வேற காலேஜ் நான் பக்கத்து காலேஜ் படிக்கிறேன். எப்படி அவனுக்கு ஃபீஸெல்லாம் அப்படி கட்டினேன் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா சட்டம் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட வித்தினர்கள் படித்து மெரிட்ல வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில இடம் கிடைச்சா அந்த கல்வித் தொகையை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அரசே ஏற்றுக்கொள்ளவும் அறிவித்தார். அது அம்பேத்கர் பேர்ல இருக்குன்னா சொல்லின்னு ஒரு ஆரம்பமா இருந்தது. நமக்கு என்னன்னா கூலி விட்டு பிள்ளைலாம் அங்க வந்து படிக்கிறானேன்னு நம்ம அறியாம ஒரு புத்தி இருந்திருக்குமோ அப்படின்னு அவமானப்பட்டேன். இப்படி கேட்டமே நான் அவமானப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகத்தான மனிதர் பெரியாரையும் அம்பேத்கரையும் இரு சுவாச பகுதியில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறாரே என்று ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்படி ஆனந்த கண்ணீர் விட்ட காலத்துல இப்ப உண்மையாலுமே கண்ணீர் விடுவாங்க. சிந்தனையால் வந்த ஒரு இயக்கம் சிந்தனை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.